பிரியமானவர்களே, இன்றைய தினம் எபிரேயர் 11 அதிகாரம் 35 ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடனே கூட இருந்த 12 அப்போஸ்தலர்களில் மிகவும் விசேஷித்தவர் அப்போஸ்தலனாகிய யோவான். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவர். அன்பின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டவர். ஆனால் அவருடைய முதிர் வயதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அநேக பாடுகளை சகிக்க வேண்டியதாய் இருந்தது. மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற அவர் சம்மதிக்கவில்லை, வாதிக்கப்பட்டார். அவருடைய முதிர் வயதிலே பத்மோஸ் என்னும் தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். பிண குவியல்கள் மத்தியிலே இருந்தார். ஒரு விசை அவரை கொதிக்கிற எண்ணெய் சட்டியிலே கொண்டு போய் போட்டார்கள். ஆனாலும் அவர் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று விசுவாசித்தவர், அதை ருசி பார்த்தவர், எந்த சேதமும் இன்றி அவர் காப்பாற்றப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். எனவே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடி ஜெயம் பெறுவோமாக. ஆமேன். அல்லேலூயா.